ஹாய் 12th ஸ்டூடெண்ட்ஸ். நடந்து முடிஞ்ச கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? பொதுவாகவே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்போவுமே டஃப்பாக வரும். பட் இந்த டைம் ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லணும். இப்போ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மட்டும் புக் இன்சைட்லேருந்து வந்திருந்தது. மீதி எல்லாமே புக் பேக் வந்திருந்தது. அதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் கொஷின். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து பி. செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஷினுக்கான ஆன்சர் வந்து பி. ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஏ. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா டிஎன்ஏவில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஆர்என்ஏன்னு கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துக்குங்க. அடுத்தது ஆஸ்பிரினுக்கு வந்து ஆ அப்படிங்கிறது ஆன்சர், பி ஆன்சர். 7க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, 8க்கு அசிட்டினைலைடு அப்படிங்கிற ஆன்சர். அடுத்து 9வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோனியம் நைட்ரேட் ஆன்சர். முதன்மை மின்கலங்கள் லெக்லாஞ்சேவும் மெர்க்குரியும். அப்போ வந்து ஆங்கிற ஆன்சர் வந்து கரெக்டு. அசிட்டோனிலிருந்து சைனோஹைட்ரின் உருவாகுதலுக்கான இது பார்த்திங்கன்னா கருக்கவர் சேர்ப்பு வினை அப்படிங்கிறது சி ஆன்சர். ஸோ அடுத்தது இது முதல் வகை வினை 12வது கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது மின்னார் பகுத்தல் முறையில் காப்பரை தூய்மையாக்கும் போது நேர்மின்வாய், அதாவது ஆனோடு வந்து இம்ப்யூர் காப்பராக தான் நம்ம வச்சுருப்போம். அதனால் அதுக்கு ஆன்சர் டி. அடுத்தது இரும்பு வினைவேக மாற்றியின் செயல்திறனை அதிகரிக்கிறது வந்து Al2O3ங்கிற சி ஆன்சர். அடுத்தது KMnO4 ஒரிணை ஆல்கஹால்களின் ஆக்சிஜனேற்றத்தை ஆல்டிஹைடு உருவாக்கும் திசையிலேயே நிறைவு செய்ய பயன்படும் ஆக்சிஜனேற்றி. ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மோட ஷேர் பண்ணிக்கங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.